ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா நூடுல்ஸ். நம்ம ரோட் சைடு தட்டுக்கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ் அது கண்டிக்காண்டதெல்லாம் ஊற்றி தான் உண்டாக்கி தராங்க. ஆனால் நம்ம வீட்டிலே எப்படி நீட்டாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி எக் நூடுல்ஸ் உண்டாக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு பேக்கில் வரும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் மாஸ் நடந்துகிட்ருக்கு, அதனால் சின்ன சவுண்டு பேக்கில் அது வரும். இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், மைக் வைக்கிறனால. அப்போ இதுதான் நம்ம வந்து எம்டியான நூடுல்ஸோட இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தான் நம்ம எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கமான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு பின் நம்ம அடுத்து இன்னொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா 1 கிலோ பார்த்திங்கன்னா 80 100 தெரியல, அந்த ரேட் வருது. நம்ம அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 1/4 கிலோ ஒரு 300 கிராம் தான் நம்ம எடுத்துருக்குது. இது இங்கே இருக்கட்டும். நமக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா எண்ணெய், இது உப்பு, இது பிரியாணி மசாலா, இது கரம் மசாலா, இதெல்லாம் இந்த தட்டு இருக்கட்டும். நம்ம இதை மாற்றி வச்சுட்டு நமக்கு இந்த எக்கெல்லாம் நமக்கு இப்போ தேவைப்படாது, லாஸ்ட் தான் தேவைப்படும். நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 கேரட்டு, சின்ன 2 கேரட்டு, ஒரு 10-12 பீன்ஸ் சின்னதாக, பின்ன பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், நமக்கு மிளகா வேணும், அது நம்ம இங்கிருந்தே பறிச்சுக்கலாம். நம்ம செடியிலேருந்தே 4 மிளகா பறிச்சிட்டோம். இன்னும் நம்ம இதை கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு மாதிரி நல்லா நீட்டாக எல்லாம் உளித்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுகிட்டு தான் நம்ம எல்லாம் கட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இந்த வேஸ்ட்டு, பச்சைக்கறிங்களோட வேஸ்ட்டு நம்ம செடிங்களுக்கே போட்டு கொடுத்துடலாம். இனி நம்ம இதை நீட்டாக கழுவிக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், அதெல்லாம் கெமிக்கலுங்கிறாங்க. எப்படியோ நமக்கு கிடைக்குதா. இந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக நேரத்தில் கழுகி வச்சதான். நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை இல்லை. நம்ம பழைய வீடியோவில் சில்லி ஓடும்போது மழை வந்து நம்மளை அப்செட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டில் கட் பண்ணி வச்சு அடுத்து பீன்ஸ் கட் பண்ணிடலாம். எக் நூடுல்ஸில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கும் சரி, குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 2 மிளகா போதும். அதில் நம்ம வேறு நம்ம பவுட்ருங்கிற போடுறதுனா 2 மிளகா போது அது கொஞ்சம் பெருசாக அறுத்து போட்டுங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது மிளகாய் பார்த்து மாற்றி போடுறக்குள்ள ஒரு இது. இந்த பீன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா தெரியாது. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுங்க. ஓகே, மதி அடுத்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், சின்ன பீஸாக போட வேண்டியதான். சின்ன பீஸாக போட்டுக்கலாம். அது நமக்கு பெரிய பீஸாக அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை கட் பண்ணி வச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு 2 மிளகா, தக்காளி பொடியாக நறுக்கினது, அதுமாதிரி பீன்ஸ், கேரட் எல்லாம் பொடியாக நறுக்குது. எல்லாமே பொடியாக நறுக்கிருக்கு. இந்த மிளகா மாத்திரம் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா இந்த பீன்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடாது. இன்னும் வேகும்போது கொஞ்சம் சின்னதாகும். அதனால் மிளகா நமக்கு தனியாக தெரியும். அது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மனம் நல்லாயிருக்கும். அதனால தான் இனி நம்ம அடுப்பு ஃபிட் பண்ணி அடுப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதில் அதுதான் போராட்டமாக இருக்கும். அதை ரெடி பண்ணிவிட்டு இனி நம்ம நூடுல்ஸை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வைக்கணும். இன்னும் தான் நம்ம இதை வேக வச்சுட்டு பின்ன இதையெல்லாம் வேக வைக்கணும். பின்னத்தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இதை நம்ம இதில் போட்டுடலாம். போடன்னு முடிச்சிடலாம் வேண்டாம். அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படி நீளமாக நூடுல்ஸ் மாதிரி வராது. எல்லாம் பின்ன உப்புமா மாதிரி ஆயிரும். இப்படி நம்ம முறிக்க வேண்டாம். நம்ம இப்படியே போட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். அப்போ நம்ம காரியம் பண்ணலாம். சும்மா ஒன்று தண்ணி ஊற்றி தண்ணியில் கழுகணும். அதுக்காக நம்ம கடையான கழுகணும். எல்லாம் படபடம் பொடிஞ்சு போயிடும். இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பு பற்ற வைக்கிற அது ஊறிட்டுருக்கணும். அப்போ அதோட இது கொஞ்சம் ஊறின மாதிரி இருக்குது. நமக்கு நீட்டாக கழுகுன மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு இது அடுப்பை ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாதிரி போராட்டமாக இருக்கனால நமக்கு கல் வைக்கலன்னா செட்டே ஆகாது. இன்னி பார்த்தீங்கன்னா இதில் புது தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை லைட்டாக வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எடுத்து நான் கொஞ்ச நேரம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சோம். இப்போ எடுத்து அதை வேக போட்டிருக்கோம். ஒரு பாதி இல்லைன்னா ஒரு 60% வெந்த பின்ன பார்த்திங்கன்னா இதை நம்ம வேறு மசாலா அந்த இதெல்லாம் நம்ம அதையும் தனியாக வேக வச்சுட்டு இதை அதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். இதை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சதுங்க இருக்குது. சரி, இது வெந்த பின்ன பாக்கி உள்ள வேலைகள் நம்ம செய்யலாம். இது வேகட்டும். ஒரு 15 மினிட் பக்கம் அது வேகட்டும். அப்போ இது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நமக்கு
ஏதாச்சும் முக்கால் பக்கம் ஆகிறக்கு ஆச்சு, கொஞ்சம் கூடி வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆயிடுச்சு. நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நம்ம அதை வேக வைக்கணும். இப்போ நமக்கு அதை பண்ணலாம். ஓகே, தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான் நம்ம இதை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சட்டியை வச்சுட்டு இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை திரித்து நம்ம அதிலே ஊற்ற போகிறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் பத்தாதனால நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போகிறோம். இதில் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். பீன்ஸு கேரட்டும் கேரட்டையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இனி நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் வேக வச்சு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுலேயும் கொஞ்சம் நமக்கு லைட்டாக உப்பு போடணும். அதுக்கு லைட்டாக அதில் உப்பு பிடிக்கிற மாதிரி, அதில் தண்ணியிலே உப்பு கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் வேக ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது முக்கால் வந்துருச்சு, இது இன்னும் வரக்கு இருக்குது. அதனால் நம்ம தண்ணியோடு கூடி இந்த பீன்ஸு கேரட்டையும் நம்ம மாற்றிடலாம். நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை மாற்றி வச்சுட்டு இதை நம்ம நீட்டாக கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு நம்ம இதை வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி பாக்கி உள்ள வேலை நம்ம செய்யலாம். சட்டி காஞ்சதும் நம்ம சட்டி காஞ்சாச்சு, இதில் நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி, நம்ம சின்ன குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு தேவையான மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு பாதி காஞ்சிருச்சு, நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்தக்கூடாது, இது ரெண்டும் வணங்கின அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்தணும். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். எப்பவுமே பெரிய வெங்காயம் வணங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா பெரிய வெங்காயத்துலேயும் பிடிச்சிக்கும், நல்லாயிருக்கும். வேகம் வணங்கவும் செய்யும், அதனால தான். பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இல்லை, வணங்கலை, நமக்கு லைட்டாக தான் வணங்கியிருக்கு. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மணம் நமக்கு போகணும், அதுதான் நமக்கு தேவை. பச்சை மணம் போன பின்ன பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு லைட் புளிப்பு இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். இனி பார்த்திங்கன்னா நம்ம மிளகா பொடி, இதில் பார்த்திங்கன்னா மிளகு பொடி, இதில் மல்லிப்பொடி வச்சுருக்கணும் 2 ஸ்பூனு. இந்த மல்லிப்பொடி நம்ம இது சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா. அடுத்தது இதில் மிளகு பொடி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் இருக்கும். பின்ன மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடிங்கள்லேயும் ஒரு பச்சை மணம் போகிறக்க வேண்டி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக இன்னி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 ஸ்பூன், நான் கவரோடு போடுறதுனால நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகிட்டா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ட்ரையாக தான் வணக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட லைட்டாக எண்ணெய் இப்போ ஊற்றிக்கலாம். லைட்டாக
ஏன்னா எப்படி அது நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது ட்ரை ஆகும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை ஒன்று கூடி வணங்கி எடுத்துக்கலாம். வணக்கி எப்படி ட்ரை ஆகும், அதனால் நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம வணக்கி எடுத்தோம்னா ஒரு கிரேவி டைப்பில் வரும். அதில் நம்ம ப்ராசஸ்ஸு இன்னும் இருக்குது. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நம்ம இதில் பாருங்கள், இன்னி கேரட் பீன்ஸு நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் இதில் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணியோட கேரட் பீன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளான் வாங்கும்போது குடன்னு எப்படி இருக்குதோ அது மாதிரியே இது வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம இது ஊற்றின அப்புறம் 2 முட்டை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு முட்டையை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் அடுத்த முட்டையை மிக்ஸ் பண்ணிடுறோம். 2 முட்டை இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் கேஸில் வைக்கணும், லைட்டு ஃப்ளைமில் வைங்க. இதோட டேஸ்ட்டு வேணால் இடைக்கு நீங்கள் பார்த்துங்க. நமக்கு நூடுல்ஸு டேஸ்ட் இருக்குது, இதோட டேஸ்ட் பார்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் அதுக்கு உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு நான் போட்டது மத்தியானம் இன்னும் ஒருக்கா கூட நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட நமக்கு உப்பு பத்தாது. லைட்டாக ஒன்று போட்டுட்டு நம்ம இதில் நூடுல்ஸ் நம்ம கொட்ட போகிறோம். நூடுல்ஸ் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம இலக்கி விடுறோம். செப்டம்பர் 13ஆம் தேதி. இது பார்த்தா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு மாற்றி வச்சிடலாம். இனி அடுப்பில் நம்ம வைக்கணும். இதை இப்போ ரெடியான நூடுல்ஸு நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கொடுத்து பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கரண்டியில் எடுக்கணும். இது சட்டுக்கத்துலேயே நம்ம பண்ணதால சட்டுக்கத்துலேயே ஆக்கிக்கலாம். தட்டு கொண்ட பக்கத்தில் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் காரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிளகாப்பொடி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைன்னா கொஞ்சம் பக்காவாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டியா? சாப்பிட்டு நான் இருக்கிறேன். அப்போ நண்பர்களே எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். உங்களுக்கு பார்த்தா ஒரு மிளகா பீஸ் வந்துருச்சு. அதான் மிளகா நான் பெருசாக போட்டு அதுக்கு மாத்திரைக்க வேண்டி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் நம்ம அங்கேயும் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம கண்ணிலே பார்க்குற ஐட்டங்கள் போட்டு நம்ம வச்சுருக்கோம். நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போட்ட ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்ன பார்த்தோன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நமக்கெல்லாம் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் கூடுதல் ஆகிடுச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா
ஏன்னா நம்ம மிளகா போட்டோம்னா அந்த மிளகாவோட காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது. நம்ம பிஞ்சு மிளகா போட்டோம்னா தெரியாது, அதனால தான். ஆனால் இது பெட்டராக சூப்பராக இருக்குது, உண்மையாக சூப்பராக இருக்குதுல்ல. அப்போ நண்பர்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குக்கிங்கில் நம்ம சந்திக்கலாம். அப்போது பாய்.